காப்பி போட்டாச்சு. அந்த கடைசியில இருக்கிறது அம்மாவுக்கு சக்கரை போடாதது. இது எனக்கும் மாமாவுக்கும். உனக்கா? உனக்கு காப்பி எல்லாம் கிடையாது. உனக்கு பால் தான். ஆற வச்சிருக்கேன். ஆறுனதுக்கு அப்புறம் பாட்டில ஊத்தி தரேன். என்னது பால் வேண்டாம்? காப்பியா? காப்பி குடிக்கிற அளவுக்கு நீ பெரிய மனுஷி ஆயிட்டியாக்கு? காப்பி வேணும், பால் நல்லாவே இல்ல. அது சரி. இப்பவே உன் வாய்க்கு பால் பிடிக்க மாட்டேங்குதாக்கு? காப்பி டீ தான் பிடிக்குதா? காப்பி டீ எல்லாம் இந்த வயசுல குடிக்கவே கூடாது. பெரிய பிள்ளையானதுக்கு அப்புறம் தான் காப்பி டீ எல்லாம் குடிக்கணும். இப்ப பால் தான் குடிக்கணும். காப்பி நீ எப்படி கேட்டாலும் சரி, உனக்கு காப்பி எல்லாம் கிடையாது. பால் தான் ஆற வச்சிருக்கேன். இரு தாரேன். முதல்ல உனக்கு பால் குடிக்கலன்னா நீ நம்மள காப்பி குடிக்க விட மாட்ட. இரு, நான் உனக்கு பால் எடுத்துட்டு வரேன். அதுக்குள்ள இந்த காப்பியில கையை கீது வச்சிராத, சுட்டுரும். பால் வேண்டாம், காப்பி தான் வேணும். காப்பி போட்டாச்சு. அந்த கடைசியில இருக்கிறது அம்மாவுக்கு சக்கரை போடாதது. இது எனக்கும் மாமாவுக்கும். உனக்கா? உனக்கு காப்பி எல்லாம் கிடையாது. உனக்கு பால் தான். ஆற வச்சிருக்கேன். ஆறுனதுக்கு அப்புறம் பாட்டில ஊத்தி தரேன். என்னது பால் வேண்டாம்? காப்பியா? காப்பி குடிக்கிற அளவுக்கு நீ பெரிய மனுஷி ஆயிட்டியாக்கு? காப்பி வேணும், பால் நல்லாவே இல்ல. அது சரி. இப்பவே உன் வாய்க்கு பால் பிடிக்க மாட்டேங்குதாக்கு? காப்பி டீ தான் பிடிக்குதா? காப்பி டீ எல்லாம் இந்த வயசுல குடிக்கவே கூடாது. பெரிய பிள்ளையானதுக்கு அப்புறம் தான் காப்பி டீ எல்லாம் குடிக்கணும். இப்ப பால் தான் குடிக்கணும். காப்பி நீ எப்படி கேட்டாலும் சரி, உனக்கு காப்பி எல்லாம் கிடையாது. பால் தான் ஆற வச்சிருக்கேன். இரு தாரேன். முதல்ல உனக்கு பால் குடிக்கலன்னா நீ நம்மள காப்பி குடிக்க விட மாட்ட. இரு, நான் உனக்கு பால் எடுத்துட்டு வரேன். அதுக்குள்ள இந்த காப்பியில கையை கீது வச்சிராத, சுட்டுரும். பால் வேண்டாம், காப்பி தான் வேணும். ஐயோ கடவுளே! ஏ அபி, டீல கை வைக்காதன்னு சொல்லிட்டு தான போனேன். காய் என்னாச்சு? ஐயோ, குழந்தை கையில டீ கொட்டி இருக்கு. ஐயோ, என்ன இது? டீல போய் கை வச்சிருக்க, அதான் கை சுட்டுருச்சு. ரொம்ப வலிக்குதாடா? சரி சரி, போட்டுண்டா, சரியாயிடும், அழாத. அக்கா, என்னக்கா அது? குழந்தை கையில டீ கொட்டி இருக்கு, அத கூட பார்க்காம அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க நீ? டேய் இல்லடா, அது அம்மாக்கும் மாமாக்கும் டீ போட்டு வச்சிட்டு இவ பால் வேணும்னு கேட்டாலேன்னு பால் எடுக்க போனேன்டா. அதுக்குள்ள டீல கைய வச்சிட்டா. உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? குழந்தை இருக்கான்னு தெரியுதுல்ல, அப்புறம் சூடான டீயை கொண்டு வந்து குழந்தை பக்கத்துல வைப்ப. ஒன்னு அவளுக்கு பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு டீ போட்டு கொண்டு போய் கொடுக்கணும். அதை விட்டுட்டு டீயை போட்டு இங்க குழந்தை பக்கத்துல வச்சுட்டு ஒன்னு யாரும் பால் எடுக்கிறதுக்கு அந்த பக்கம் போக சொன்னா? டேய் இல்லடா, ஒரு நிமிஷம் இப்படி திரும்பி பால் எடுக்கிறதுக்குள்ள அவ கை வைப்பான்னு எனக்கு எப்படிடா தெரியும்? பேசாத கனி, குழந்தை எப்படி பாத்துக்கணும்னு கூட தெரியல. ஐயோ சரிடா, அவ கை சுட்டுறதுக்கு கூட நான் மருந்து ஏதாவது போட்டு விடுறேன். ஒண்ணும் தேவையில்ல, என் பிள்ளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். நீ வாடா அபி, மாமா உனக்கு மருந்து போட்டு விடுறேன். என்ன லட்சுமி, எதுக்கு உன் தம்பி சத்தம் போட்டுட்டு போறான்? அது ஒண்ணு இல்ல மாமா, உங்களுக்கும் அம்மாக்கும் டீ போட்டு வச்சிருந்தேன். இந்த அபி பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தா. சரி, அவளுக்கு பால் எடுக்கலான்னு திரும்பினேன். அதுக்குள்ள டீல கைய வச்சு கையை சுட்டுக்கிட்டா. அதான் குழந்தை கையில சூடு பட்டுருச்சுன்னவும் குழந்தைய பாத்துக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சத்தம் போட்டுட்டு குழந்தைய தூக்கிட்டு போறான். ஐயோ, என்ன லட்சுமி இது? புள்ள பக்கத்துல இருக்குன்னா டீ கிளாஸ கொஞ்சம் அந்த பக்கமா தள்ளி வைக்கணும்னு தெரியலையா? இல்ல மாமா, நான் உடனே அவளுக்கு பாலை கொடுத்துட்டு உங்களுக்கு டீயை கொண்டு வந்து கொடுப்போம்னு நினைச்சேன். அப்படி திரும்பறதுக்குள்ள அவ கைய வைப்பான்னு நினைக்கல மாமா. என்ன லட்சுமி இது? குழந்தை இருக்கும்போது கவனமா இருக்கணும்ல. சரி, இப்போ குழந்தை கையில டீயை வச்சிருச்சு, அதுக்கு ஒன்ன திட்டி என்ன ஆகுது? அதுக்கு எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு போறான்? அது அவனை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே மாமா. அபிக்கு எறும்பு கிடைச்சா கூட வீட்டையே ரெண்டாக்கிடுவான். அப்புறம் கை சுட்டுச்சுன்னா சும்மாவா இருப்பான்? ஆமாமா, புள்ளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா புள்ளைய பெத்தவங்க நம்மளை விட அவன் தானே கிடந்து குதிச்சுட்டு கிடப்பான். அப்புறம் புள்ளை கையில டீ அதிகமாக என்ன கொட்டிருச்சா? இல்ல மாமா, டீ ஃபுல்லா இந்த ட்ரேல தான் கொட்டுச்சு. அவ கையில லைட்டா தெரிச்சுது, அவ்வளவுதான். அது சரி, இதுக்குதான் அவன் இந்த கத்து கத்திட்டு போறானா? என்ன ஏதுன்னு கூட பார்க்காம எடுத்த எடுப்புக்கு கோவப்பட மட்டும்தான் அவனுக்கு தெரியும். சரி விடுங்க மாமா, என்னதானே திட்டினா திட்டிட்டு போறான். உனக்கு இந்த திட்டு தேவைதான். ஏன்னா அவன் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீ தானே. தம்பி தம்பின்னு செல்லம் கொடுத்து நீ கெடுத்து வச்சிருக்கிறதுனாலதான் அவன் இப்படி இருக்கான். அவன் எவ்வளவு கோவப்பட்டாலும் தம்பி தானே நீ தாங்கிக்குவ. ஆனா இனி அவனுக்கு வரப்போற பிள்ளைதான் பாவம் என்ன பாடுபட போதோ தெரியல. வாங்க மேடம், என்ன இன்னைக்கு இவ்வளவு நேரத்திலேயே வேலைக்கு வந்துட்டீங்க? சார், அது மன்னிச்சிருங்க சார், இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் ஆகல, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆமா, இன்னைக்கு என்ன காரணம் சொல்ல போற?
இல்ல சார், அது இன்னைக்கு பஸ்ஸை விட்டுட்டேன். நடந்து வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு சார். ஓ, நடந்து வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சா? சரி, அப்ப நாளையில இருந்து உங்க வீட்டுக்கு கார் அனுப்புறேன். மேடம் கார்ல வந்து இறங்கிக்கிறீங்களா? சார், இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருங்க சார். நாளையில இருந்து சரியான நேரத்துக்கு வேலைக்கு வந்துருவேன் சார். ஏன் நாளைக்கு என்ன வேலைக்கு ஏரோப்ளேன்ல வருவியா நேரத்துல வர்றதுக்கு? இங்க பாருமா, இந்த மாதிரி ஆளுங்களை என் கடைக்கு செட் ஆகாது. இது வியாபாரம் பண்ற இடம். காலையில கஸ்டமருங்க வரும்போது இங்க பில்லு போடுறதுக்கு பொருள் எல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு ஆள் வேணும். கஸ்டமருங்க வர நேரத்துல இங்க பில்லு போடுறதுக்கு ஆள் இல்ல, ஒன்னொன்னு எடுத்து கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்னா அப்புறம் கஸ்டமருங்க வேற கடையை பார்த்துட்டு போயிருவாங்க. இல்லனாலே இங்க அவன் ஊர்ல மூளைக்கு சூப்பர் மார்க்கெட்டை திறந்து வச்சுட்டு இருக்கிற வியாபாரமே நல்லா இருக்கு. இதுல வேற காலங்காத்தாலேயே கடையில ஆள் இல்லைன்னு சொன்னா அப்புறம் ஒரு பையன் என் கடைக்கு வர மாட்டான். எனக்கெல்லாம் இங்க காலைல 9 மணிக்கு கடையை திறக்கிறேன்னா டான 9 மணிக்கு இங்க வேலைக்கு வர ஆளுங்க தான் தேவை. ஒன்ன மாதிரி 9 மணி வேலைக்கு 10 மணிக்கு வந்து நிக்கிற ஆளெல்லாம் இதுக்கப்புறம் இங்க தேவையில்ல. நான் வேற எல்லாம் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. ஐயோ சார், சார் அப்படி மட்டும் சொல்லாதீங்க சார். நான் ஏதோ எனக்கு தெரியாம லேட்டா வந்துட்டேன் சார். நாளையில இருந்து சரியா 9 மணிக்கு வந்துருவேன் சார். ஆனா வேலையை விட்டு மட்டும் அனுப்பிடாதீங்க சார். இதேதான் நீ வேலைக்கு சேர்ந்ததுல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு லேட்டா தான் வந்து நிக்கிற. இதுக்கப்புறம் உனக்கு இங்க வேலை இல்ல. உனக்கு பதிலா இங்க வேற ஆளா போட்டாச்சு. போதுமா? நீ வேற எங்கேயாவது வேலை பார்த்துக்கோமா, கிளம்பு. இருமா, 25 நாள் இந்த மாசம் வேலை செஞ்சிருக்கல, அதுக்கு 25 நாள் சம்பளத்தை கொடுத்துறேன், வாங்கிட்டு கிளம்பு. ஐயோ சார், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். என்ன வேலையை விட்டு மட்டும் அனுப்பிடாதீங்க சார். என் வீட்டுல நான் மட்டும்தான் சார் வேலை பாக்குறேன். நான் சம்பாதிச்சு தான் சார் என் பாட்டியையும் என் தங்கச்சியும் பாத்துக்கணும். என் பாட்டிக்கு வேற உடம்பு சரியில்லை. அவங்களுக்கு மருந்து செலவு, என் தங்கச்சியை காலேஜ் படிக்க வைக்கணும், படிப்பு செலவுன்னு எல்லாமே இந்த வேலையில கிடைக்கிற சம்பளத்தை நம்பி தான் சார் இருக்கு. நீங்க மட்டும் என்ன வேலையை விட்டு அனுப்பிட்டா அப்புறம் எங்க குடும்பம் பட்டினி கிடக்கிறது மட்டும் இல்ல, என் தங்கச்சியோட படிப்பும் பாதிக்கப்பட்டுரும் சார். இதுக்கப்புறம் இந்த மாதிரி லேட்டாலாம் வர மாட்டேன் சார். சரியா 9 மணிக்கு இல்ல அதுக்கு முன்னாலேயே கூட வந்துருவேன் சார். ஆனா தயவு செஞ்சு என்ன வேலையை விட்டு மட்டும் அனுப்பிடாதீங்க சார். போது நிறுத்துமா, இது வியாபாரம் பண்ற இடம். இப்படி நின்று அழுதுகிட்டு இருந்தேன்னா அப்புறம் கடைக்கு வர்றவங்க கூட வராம அப்படியே போயிருவாங்க. அப்புறம் இந்த மாதிரி கதையெல்லாம் நான் நிறைய கேட்டாச்சுமா. இப்படிதான் வேலை வேணுங்கிறதுக்காக அது இதுன்னு ஏதாவது கதையை சொல்ல வேண்டியது. சரி, போனா போகுது பாவம்னு வேலையை கொடுத்தா அப்புறம் இந்த மாதிரி லேட்டா வர்றது, ஒழுங்கா வேலை செய்யாம ஓப்பி அடிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண வேண்டியது. ஏன்னா வேலைக்கு சேர்ந்தாச்சுல, அப்புறம் இனி மாசம் சம்பளம் கிடைச்சா போதும், இடையில வேலையெல்லாம் செய்யணும்னு ஒரு அவசியமும் இல்ல. அப்படியே ஓப்பி அடிச்சுக்கிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போயிடலான்னு தானே எல்லாருமே நினைக்கிறாங்க. இப்படி போன போகுதுன்னு எல்லாரையும் மன்னிச்சு விடுறதுனாலதான் எல்லாருக்கும் ஒரு இலக்காரம். ஆனா என்கிட்ட அதெல்லாம் நடக்காதுமா. அதான் உனக்கு பதிலா வேற ஆளை சேர்த்தியாச்சுன்னு சொல்லிட்டேன்ல, இனி திரும்ப உன்னையெல்லாம் வேலைக்கு வைக்க முடியாது. இந்த 25 நாள் நீ வேலை பார்த்ததுக்கான சம்பளம் இதை வாங்கிட்டு முதல்ல இடத்த காலி பண்ணுமா. சார், கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார். இந்த வேலை மட்டும் இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம் சார். என் பாட்டிக்கு மருந்து வாங்க முடியாது, அப்புறம் என் தங்கச்சிக்கு வேற அடுத்த வாரம் ஃபீஸ் கட்டணும் சார். அதுக்கெல்லாம் நான் பணத்துக்கு என்ன சார் பண்ணுவேன்? வேலை இல்லைன்னா யார்கிட்டயும் கடன் கூட வாங்க முடியாது சார். இந்தாமா, அதுக்கு நான் என்னமா பண்றது? இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய கதையும் கேட்டுட்டு நான் பாவம் பார்த்துக்கிட்டே இருந்தா கடைசியில எல்லாருமா சேர்ந்து ஏன் தலையில தான் உலகா இருக்கிறீங்க. அதான் உனக்கு வேலை கிடையாது, உனக்கு பதிலா வேற ஆளை சேர்த்தியாச்சுன்னு சொல்லிட்டேன்ல, முதல்ல இடத்த காலி பண்ணுமா. வியாபாரம் ஆகுற நேரம் வியாபாரத்துக்கு எடுக்காத. ஐயோ கடவுளே, இந்த வேலை இருக்கும்போதே என்னால செலவையெல்லாம் சமாளிக்க முடியல. இப்ப இந்த வேலையும் போயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? பி கை ரொம்ப வலிக்குதாடா? இல்ல பேபி, முன்னால வலிக்குது, இப்ப சரியா போச்சு. சரியா போச்சா? சரிடா பி, இதுக்கப்புறம் இந்த மாதிரி சூடான பொருள் இதுலயும் கை வைக்க கூடாது. கை வச்சா சுட்டுடும், சரியா? சரி பேபி. சொல்லும்போது எல்லாம் சரி சரின்னு தான் சொல்லுவா, அப்ப திரும்பவும் இதையே தான் பண்ணுவா. குழந்தைன்னா அப்படிதான் பண்ணும், நம்ம தான் கவனமா பாத்துக்கணும். இவ்வளவு கவனமா பாத்துக்கிறதுக்கு 2 கண்ணு பத்தாது, இனி முதுகுக்கு பின்னாடி இன்னும் 2 கண்ணு வேணும். வர வர குறும்பு அதிகமாகிட்டே போகுது. வீட்டுல இருக்கிறதுனாலதான் இவ்வளவு குறும்பும். இவ்வளவு ஒழுங்கா ஸ்கூலுக்கு அனுப்பினா எல்லாம் சரியாயிடும். நீ கொடுக்குற செல்லத்துல வீட்டுல இருக்கவங்க மேலதான் இவளுக்கு பயம் இல்லாம போயிடுச்சு. ஆனா ஸ்கூலுக்கு போனா டீச்சர் நல்லா 4 அடி போட்டா அப்ப இவளுக்கு பயம் தன்னால வரும். இல்லடா பி, அம்மா சும்மா சொல்றாங்க, நீ ஸ்கூலுக்கெல்லாம் போக வேண்டாம். ஆமாமா, ஸ்கூலுக்கெல்லாம் போக வேண்டாம். வீட்லயே பாத்திரங்களுக்கு துணி துவச்சு சோறாக்கி சமையல் வேலையை பார்க்கட்டும். டேய், இங்க பாரு, பிள்ளைக்கு செல்லம் கொடுக்கறதெல்லாம் சரிதான், ஆனா அதுக்குன்னு பள்ளிக்கூடத்துக்கு போற விஷயத்துல எல்லாம் நீ செல்லம் கொடுத்து அந்த பிள்ளைய வீட்டுல உட்கார வைக்காத சொல்லிட்டேன். அதுக்கு இப்ப ஸ்கூல் போறதுக்கு அவளுக்கு என்ன வயசாச்சு? 3 வயசு தானே ஆயிருக்கு. 3 வயசு இல்லடா, 3.5 வயசு. 3.5 வயசுலயே இந்த ப்ரீ ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புனாதான் அப்புறம் 4.5 வயசுல எல்கேஜி சேர்த்த முடியும். பாத்தியா, இப்பவே ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த ப்ரீ ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பி கொஞ்சம் ஸ்கூலுக்கெல்லாம் போகிறதுக்கு பழக்கப்படுத்தினாதான் அப்புறம் எல்கேஜி படிக்க அனுப்பும்போது ஒழுங்கா அழாம ஸ்கூலுக்கு போவா. எல்லாரும் 2.5 வயசுல பிள்ளைங்களை பிளே ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. அப்பதான் 4 வயசுல
இல்லாத குறும்பு எல்லாத்தையும் படிச்சுட்டா. இனி ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் பாடம் படிக்கட்டும். அதெல்லாம் அவ படிப்பாக்கா. இப்ப என்ன 3.5 வயசு தானே ஆகுது. 4.5 வயசுல எல்கேஜி சேர்த்திக்கலாம். அப்ப கொஞ்சம் அழுவா, அதுக்கப்புறம் அப்படியே பழகிடுவாக்கா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்டா. இப்பவே ஒழுங்கா பிளே ஸ்கூலுக்கு அனுப்புனாதான் அப்புறம் 4.5 வயசுல எல்கேஜிக்கு போகும்போது அழுகாம போவா. அதுலயும் வீட்ல இருந்தா என்ன குறும்பு பண்ணாம சும்மாவா இருக்கா? அந்த குட்டி பையில போய் நோண்டி வச்சு அழுக வச்சு அப்புறம் ரெண்டுங்க கூடிய மல்லு கட்டுறதுக்கே எனக்கு நேரம் சரியா போகுது. இங்க பாருடா, இதுக்கு மேல அவளை ஸ்கூலுக்கு அனுப்பாம வச்சிருக்க முடியாது. நம்ம செவந்தியோட பையன் இருக்கான்ல, அவனுக்கும் இவளுக்கும் 1 மாசம் என்னமோ தான் வித்தியாசம். அவனே இங்க பக்கத்துல ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு சேர்த்தி இருக்காவ. அது எந்த ஸ்கூல்னு தெரியல. பிளே ஸ்கூல் மாதிரி தான். இந்த சின்ன பிள்ளைங்களை எல்லாம் உட்கார வச்சு விளையாட வச்சு ஏபிசிடி எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அது எந்த ஸ்கூல்னு நான் பேர் கேட்டு சொல்றேன். நீ போய் அது என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வா. இவளை ஒழுங்கா கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்த்துவோம். என்னக்கா நீ இவ்வளவு ஸ்கூலுக்கு அனுப்பாம விட மாட்ட? ஐயோ பி, பயப்படாத. ஸ்கூல்னா அது நீ நினைக்கிற மாதிரி இல்ல, பிளே ஸ்கூல் தான். அப்படின்னா படிக்கலாம் வைக்க மாட்டாங்க. ஜாலியா அங்க விளையாடிட்டு வரலாம். ஆமாண்டா பி, அங்க சர்க்கஸ், ஊஞ்சாலு, ராட்டனம் எல்லாமே இருக்கும். அப்புறமா பால் எல்லாம் இருக்கும். உன் கூட விளையாடுறதுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. நீ ஜாலியா போய் விளையாடிட்டு வந்தா மட்டும் போதும். ஆமா, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் உன்னையும் கூட்டிட்டு போறேன். நம்ம போய் இந்த ஸ்கூலை பார்க்கலாம். உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போனா போதும். ஓகேவா? அப்படியோ சம்மதிச்சுட்டா. டேய், அது என்ன ஸ்கூல்னு நான் பேர் கேட்டு சொல்றேன்டா. நீ முதல்ல போய் விசாரிச்சுட்டு வா. அதுக்கப்புறம் இந்த பிள்ளையை கொண்டு போய் முதல்ல ஸ்கூல்ல சேர்த்து விடு. சரிக்கா, அது எந்த ஸ்கூல்னு பேர் மட்டும் அந்த அக்காட்ட கேட்டு சொல்லு. நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன். சரிடா. சரி, இந்தா இட்லி சாப்பிடு. கா, என்னக்கா இன்னைக்கும் இட்லியா? இந்த வாரம் ஃபுல்லா இட்லியே தான் செஞ்சிருக்க. இன்னைக்காவது பூரி செஞ்சிருக்கலாம்ல. பூரியா? அது சரி. இட்லினா அது இட்லி பாத்திரத்துல ஆவியில வச்சு அது பாட்டுக்கு வேகும். ஆனா பூரினா உட்காந்து மாவு பிசைஞ்சு அப்புறம் பரத்தி எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்து ஒன்னொன்னு யாரு சுட்டுக்கிட்டு இருக்கிறது? வேற யாரு? நீ தான் சுடணும். அப்புறம் இதுக்குன்னு என்ன பக்கத்து வீட்டுல இருந்து ஆளை கூப்பிட முடியும்? ஆமா சுடுறாங்க. இங்க இருக்கிற வேலை செய்யறதுக்கே நேரம் இல்ல. இதுல வேற பூரி சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்ல, காலையில இட்லி தான். நைட்டுக்கு வேணும்னா சப்பாத்தி பூரின்னு ஏதாவது பண்ணி தரேன். கா, இட்லி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குதுக்கா. டேய், அதுக்கு என்னடா பண்றது? இட்லி தான் இருக்கு, சாப்பிடுறா. எனக்கு ஒன்னும் இட்லி வேணாம் போ. சரி, போரி இல்லைன்னா பரவாயில்ல. தோசையாவது நல்லா நெய்யெல்லாம் ஊத்தி முருகெல்லாம் சுட்டி எடுத்துட்டு வாக்கா. டேய், என்னடா எல்லாருக்கும் இட்லி செஞ்சுட்டேன்டா. இப்ப போய் தோசை ஊத்தி எடுத்துட்டு வாங்குற. இப்ப தோசையெல்லாம் சுடுறதுக்கு எனக்கு நேரம் இல்லடா. நேரம் இல்லையா? ஒரு தம்பி ஆசையா தோசை சுட்டுவான்னு கேக்குறேன். தம்பிக்கு தோசை சுட கூட நேரம் இல்லாம அப்படி என்ன நீ பிஸியா இருக்க? எனக்கு தோசை சுட்டு தர முடியாதுல்ல. சரி பரவாயில்ல, நான் கடையிலேயே போய் தோசை சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு ஒன்றும் இந்த இட்லி வேண்டாம். வேண்டானா இங்க கொடுங்க, நாங்க சாப்பிட்டுக்கிறோம். அட வாப்பா சக்தி. வந்துட்டேனேக்கா. எப்படி வராம? உங்க மல்லி சட்னி வாசம் தான் வீடு வரைக்கும் வந்து இருக்குது. எது இந்த மல்லி சட்னி வாசம் அங்க வீடு வரைக்கும் வந்துச்சா? டேய், இட்லி வேணும்னு கேட்டா எங்க அக்கா 4 இட்லி சேர்த்தே கொடுக்கும். அதுக்கு எதுக்குடா இப்படி வாய் கூசாம போய் சொல்லிட்டு இருக்க? டேய், யாரா போய் சொன்னா? உண்மையாவே அக்காவோட மல்லி சட்னி வாசமா தான் இருக்கு. அது அக்கா உனக்கு 3 நேரம் நல்லா வாய்க்கு ருசியா வக்கனையா சமைச்சு போடுதுல, அதனால உனக்கு எங்கிறது அந்த அருமை தெரியும். என் வீட்டுல வந்து என் அப்பத்தா கையால 3 நேரம் கஞ்சி குடி, அப்ப தெரியும்டா உனக்கு அந்த அருமை. நல்லா சொல்லுப்பா சக்தி. இப்ப கூட எனக்கு இட்லி வேண்டாம் தோசை தான் வேணும்னு சின்ன பிள்ளையாட்ட அடம் பிடிச்சிட்டு இருக்கான். அதுக்கு ஒண்ணு பண்ணுங்கக்கா, நான் பேசாம இங்க இருந்துக்கிறேன். இவனை என் அப்பத்தா கிட்ட அனுப்பி வைங்க. 3 நேரம் என் அப்பத்தா வைக்கிற கஞ்சியை குடிச்சான்னா அதுக்கப்புறம் இட்லி இல்ல இட்லின்னு நீங்க பேப்பர்ல எழுதி கொடுத்தா கூட திம்பான். டேய், என்ன நக்கலு லைட்டா. காலையிலேயே சிரிக்கணும்னா சக்தி வந்துட்டா போதும். நீ சிரிச்சது போதும். அதான் இட்லி அவன் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டான்ல, எனக்கு போய் தோசை சுட்டு கொண்டு வா போ. பாத்தியாப்பா சக்தி, இப்ப கூட பிடிச்சா பிடிவாதம் தான். அவனுக்கு தோசை வேணும்னா தோசை தான் வேணும். அப்புறம் என்னன்னாலும் இட்லி தொட மாட்டான். டேய், என்னடா அக்காவோட இட்லி பாடுறா, பஞ்சு மாதிரி இருக்கு. பஞ்சு மாதிரி இருந்தாலும் சரி, பஞ்சாமிரதம் மாதிரி இருந்தாலும் சரி, அதை நீ சாப்பிடு. எனக்கு தோசை தான் வேணும். இவன் திருந்த மாட்டான். சக்தி, அந்த இட்லி நீ சாப்பிடுப்பா. நான் உனக்கு தோசை சுட்டு கொண்டு வரேன். டேய் பாவண்டா அக்கா, ஏன்டா இப்படி இருக்க? ஒரு நாளைக்கு இட்லி சாப்பிட்டா என்ன ஆயிடுவ? டேய், எனக்கு இட்லி பிடிக்காது, தோசை தான் பிடிக்கும்னு உனக்கு தெரியாதா? எல்லாரும் சொல்றீங்கன்றதுக்காக பிடிக்காத ஒரு விஷயத்தை என்னால சாப்பிட முடியாதுடா. இப்ப என்ன தோசை சுடுறதுன்னு அவ்வளவு பெரிய கஷ்டமா? இட்லிக்கும் ஒரே மாவு, தோசைக்கும் ஒரே மாவு தானே. இட்லி பாத்திரத்துல ஊத்துறத தோசை கல்ல ஊத்தி கொண்டு வர போகுது, அவ்வளவுதானே வித்தியாசம். அக்கா சுட்டுட்டு வரும் இரு. என் அக்காவோட ஸ்பெஷல் மொறுமொறு நெய் தோசை வந்தாச்சு. தோசையோட வாசமே ஆளை தூக்குதே. இந்த தோசைக்கு முன்னாடி அந்த இட்லி எல்லாம் நிக்க முடியுமா? அக்கா நம்பாதீங்க, உங்களை தோசை சுட வச்சதுக்காக இப்ப ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்கான். அதுதான் தெரியுமே. டேய், நீ ஐஸ் வச்சதெல்லாம் போதும், முதல்ல தோசையை சாப்பிடுறா. சரி சரி அபிக்குட்டி, தோசை சாப்பிடுவோமா? மாமா உனக்கு ஒவ்வொரு வாயா வச்சு தருவனா என் தங்கம் சாப்பிடுவியான்.
டேய் அவ இன்னும் பல்லு விளக்கலடா. அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல, சின்ன குழந்தை தானே, சாப்பிட்டுட்டு அப்புறமா கூட பல்லு விளக்கிக்கலாம். நீ சாப்பிடுற அபிந்தா. சொல்லுடாமோ. சக்தி, ரெண்டு பேரும் வேலைக்கு பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, ஏதாவது சரியாச்சாப்பா? அக்கா அது பாத்துக்கிட்டே தான்க்கா இருக்கோம். அக்கா. சரி சரி, நான் எதுவும் பேசல. நீ சாப்பிடுற நேரத்துல எதையாவது சொல்லி அப்புறம் தட்டை போட்டு எந்திரிச்சு போயிடுவான். முதல்ல ரெண்டு பேரும் சாப்பிடுங்க. அப்புறம் சக்தி, அப்பத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே, இப்ப எப்படி இருக்குப்பா? நானும் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு இங்க வேலையே சரியா போகுது. அதுவும் வரலான்னு நிக்கும் போதுதான் இந்த குட்டி பையன் அழுக ஆரம்பிச்சிருவான். அப்படியே அவனை பார்த்துட்டு இருந்துருவான்ப்பா. அப்பதான் உடம்பு பரவாயில்லையாப்பா? கொஞ்சம் பரவாயில்லக்கா, என்ன முன்ன மாதிரி வேலையெல்லாம் செய்ய முடியல, அதான் படுத்தே கிடக்கு. ஐயோ பாவம், இந்த வயசுலயும் எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்வாங்க. நல்லா இருக்கும்போது சரிதான், ஆனா உடம்புக்கு ஏதாவது ஒண்ணு வந்துட்டாதான்ப்பா கஷ்டம். பாத்துக்க வேற யாரும் இல்லல்ல. அப்ப தக்குன்னு இருக்கிறது நீ மட்டும் தானே, கொஞ்சம் நல்லா பாத்துக்கப்பா. பாத்துக்கிறேங்க. அப்புறம் எனக்குன்னு இருக்கிறது அப்பத்தா தானே. ஏதோ என்னால முடிஞ்ச மாதிரி இந்த வீடு கூட்டுறது, துணி அலாசி போட்டுறதுன்னு அதெல்லாம் பண்றேன். இந்த சமைக்கிற வேலை தான் நமக்கு வராது. அது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு மட்டும் அப்பத்தா எந்திரிச்சு அரிசி போட்டு கஞ்சி எனத்தையாவது வைக்கும். ஐயோ, வயசான காலத்துல உடம்பு வேற சரியில்லாம அவங்களால என்ன பண்ண முடியும்? இங்க பாரு சக்தி, அப்பத்தா கிட்ட சொல்லு சமைக்கலாம் ஒண்ணும் வேண்டான்னு. நீ இங்க வந்து சாப்பிட்டுக்க. அப்பத்தாக்குள்ள சாப்பாடு நான் இங்க இருந்து கட்டி தர, கொண்டு போய் கொடு. ஐயோ இல்லக்கா, வேண்டாம் பரவாயில்ல. அப்பத்தா ஒரு நேரம் கஞ்சி வைக்கும், ஒரு நேரம் முடியலன்னா நான் கடையில இருந்து ஏதாவது வாங்கி கொடுத்துக்குவேன். அட என்ன சக்தி, நீ அக்கா அக்கான்னு வாய் நிறைய கூப்பிடுற, அப்புறம் அப்பத்தாக்கு கடையில இருந்து வாங்கி கொடுப்பேன்னு சொல்ற? அதுவும் உடம்பு முடியாதவங்களுக்கு கடை சாப்பாடெல்லாம் கொடுக்க கூடாதுப்பா. இரு, நான் இட்லி செஞ்சிருக்கேன், இட்லி கட்டி தர, கொண்டு போய் அப்பத்தாக்கு கொடு. ஐயோக்கா பரவாயில்லக்கா, காலையில அப்பத்தா கஞ்சி வச்சு குடிச்சிருக்கோம். இருக்கட்டும் சக்தி, நீ சாப்பிடு, நான் வரேன். இந்தப்பா சக்தி, இதுல இட்லி கட்டியிருக்கேன், அப்பத்தாக்கு கொண்டு போய் கொடு. மருந்து மாத்திரை சாப்பிடும்போது வெறும் கஞ்சி குடிச்சா மட்டும் காணாது. இந்த இட்லியும் சாப்பிட்டுட்டு அப்புறம் மருந்து போட சொல்லு. சரிக்கா. சரிப்பா, அப்புறம் ரெண்டு பேரும் வெளியே போற அவசரத்துல இட்லி அப்பத்தா கிட்ட கொடுக்க மறந்துடாதீங்க. அப்பத்தா கிட்ட இட்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்கனாலும் போங்க. சரிக்கா.